நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி திருமலை ப்ரொடக்ஷன் கே கருப்பசாமி தயாரிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒண்டி முனியும் நல்ல பாடனும் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தமிழ் சினிமாவில் பரீட்சாத்தமான முயற்சிகள் திரைப்படங்களாக ஆக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம வரவேற்கவே செய்கிறோம். ஏன்னா ஒரு சினிமா என்கிற ஒரு வட்டத்திற்குள் சில இலக்கணங்களை வச்சுக்கிட்டு இதுதான் சினிமா அப்படின்னு கமர்ஷியல் ரீதியாக சில திரைப்படங்களும் வணிக ரீதி அல்லாத நான் கமர்ஷியல் சினிமாவாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு மத்தியில் இது எங்கள் மண் சார்ந்த படம், எங்களுக்கு எந்த சினிமா இலக்கணத்திற்கும் நாங்கள் இதற்குள் அடக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு வைராகியத்தோட ஒரு சினிமாவை கொண்டு வந்து மக்களுக்கு திரையிட முயற்சி செய்யக்கூடிய படைப்பாளிகளை கௌரவப்படுத்தவே செய்கிறது காலம். அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு சினிமாவை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த குழுவினர். திருமலை ப்ரொடக்ஷனுக்காக கே கருப்பசாமி தயாரிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒண்டி முனியும் நல்ல பாடனும் படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். கோபிச்செட்டிப்பாளையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் வணங்கக்கூடிய ஒரு சிறு தெய்வம் ஒண்டிமுனி. ஒண்டிமுனி அவங்களுடைய குலதெய்வமாக வழிபட்டுக்கிட்டு வராங்க. அந்த ஊரில் நல்ல பாடன் அப்படின்னு ஒருத்தர். நல்ல பாடன்னா என்ன? அந்த ஊரில் ஒழுக்கமாக உழைத்து வேலை செய்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களை அந்த மக்கள் நல்ல பாடன் அப்படின்னு அழைப்பாங்க. அப்படி அவரை நல்ல பாடன் தான் அழைக்கிறாங்க. அவருடைய ஒரிஜினல் நேமே நல்ல பாடன் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. ஸோ நல்ல பாடனுக்கு மனைவி இல்லை, 2 பிள்ளைகள், ஒரு பெண் குழந்தை, ஒரு பையன். ஸோ பெண் குழந்தை பையன் இருக்கிறாங்க. ஸோ பையன் விளையாட்டு பசங்களோடு இருக்கும்போது தவறி கிணற்றில் விழுந்துடுறான். ஸோ கிணத்துல விழுந்துட்ட பையன் உயிர் பிழைக்க முடியாத சூழல் இருக்குது. பையன் இறந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கும்போது தன்னுடைய கிடையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆட்டை தன்னுடைய குலதெய்வத்துக்கு நேர்ந்து விடுறாரு. இந்த ஆட்டை எடுத்துக்கிட்டு என் பையனை உயிர் பிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சில நிமிடங்களில் பையன் கண் விழிக்கிறான். ஸோ தன்னுடைய வேண்டுதல் பலிச்சிடுச்சு அப்படின்னோடனே அந்த நல்ல பாடன் என்ன பண்ணுறார், அந்த ஆட்டை தெய்வத்திற்கு நேர்ந்து விட்ட ஆட்டாக வளர்க்க ஆரம்பிக்கிறார். ஸோ கதை ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஆடு வளர வளர அவங்க குடும்பம் வளருது, பையனும் பெரியவனாகிறான். ஸோ இந்த ஆட்டை அந்த அவங்களுடைய சிறு தெய்வமான ஒண்டி முனிக்கு நேர்த்தி கடன் செலுத்தணும். அந்த ஊரில் சின்ன பண்ணாடி பெரிய பண்ணாடின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் செல்வந்தர்கள். அவங்க தான் அந்த கிராமத்தையே நிர்வகிக்கக்கூடியவர்கள். அவங்களுக்குள்ள ஒரு குடும்ப தகராறு இருக்குது. அந்த தகராறு காரணமாக அவங்களுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் வழிபடக்கூடிய சிறு தெய்வமான ஒண்டி முனியுடைய கோவில் இருக்குது. ஸோ இந்த கோவிலுக்கு இவங்க 2 பேரும் ஒத்து வந்தால்தான் இந்த திருவிழாவை நடத்த முடியும், இந்த நேர்த்தி கடனை செலுத்த முடியும்னு சொல்லிட்டு நல்ல படம் அவங்க 2 பேர்கிட்டையும் போராடுறார். எப்படியாவது இந்த கோவில் திருவிழாவுக்கு உத்தரவு கொடுங்க, உங்கள் இடத்துல நடத்திக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாரு. அவர்கள் இவரை வைத்து என்னென்னலாம் செய்கிறாங்கன்றது படத்துக்குள்ளே போகுது. அதற்கு பிறகு என்ன நடந்தது? நேர்த்தி கடனுக்காக நேர்ந்து விட்ட இந்த ஆட்டை தன்னுடைய குலதெய்வமான ஒண்டி முனிக்கு நல்ல பாடன் சமர்ப்பித்தாரா? கோவில் திருவிழா நடந்ததா? இதுதான் படத்துடைய கதை. ரொம்ப எளிமையான ஒரு கதை தான். கிராம மக்களுடைய மண் சார்ந்த ஒரு கதையை மிக அழகாக சிறு தெய்வ வழிபாட்டுடன் கூடிய ஒரு பின்னணியோட இந்த கதையை கொண்டு மக்கள் மத்தியில் திரையிட்டிருக்கக்கூடிய குழுவினருக்கு முதலில் நம்மளுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தினுடைய ஓப்பனிங் சீன் பார்த்தீங்கன்னாவே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பசங்க மேலே ஆகாயத்தில் பறந்துட்டு போகிற கொக்கை பார்த்துட்டு கொக்கை கொக்கை பூ போடு, கொக்கை கொக்கை பூ போடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆடி விளையாடிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விரல்களிலையும் அந்த பூ போட்டிருக்கிறத பார்த்துட்டு எனக்கு 2 பூ 3 பூ 4 பூன்ட்டு இந்த வேலன் அப்படிங்கிற பையனுக்கு கையில் எந்த பூவுமே அதனுடைய விரலில் இருக்காது. அப்போ எல்லாருமே கேலி பண்ணுவாங்க. அந்த வருத்தமானுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு டிப்ரெஸை உருவாக்கும். ஸோ மறுபடியும் அவங்க கூட விளையாடின பசங்களாம் போனதுக்கப்புறம் ஆகாயத்தை பார்ப்பான். பறந்துக்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய கொக்கை பார்த்து மறுபடியும் கொக்கை கொக்கை பூ போடுன்னு பின்பக்கமாக நடந்து போய் தவறி கிணத்துல விழுந்துருவான். ஸோ அவன் கிணத்துல விழுந்த அந்த தொபுக்கடியில் சத்தத்தோடு சேர்ந்து ஆடியன்ஸும் தொபுக்கடியில் விழுந்துடுறோம். ஒரு இயக்குனர் முதல் காட்சியிலேயே ஒட்டுமொத்தமான ஆடியன்ஸை தன் பக்கம் வசையப்படுத்துவது அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். ஸோ அந்த சீனுக்கு அப்புறம் நகர ஒவ்வொரு காட்சியுமே படத்தினுடைய வேகத்தை அதிகப்படுத்தி கொண்டே போகுதுன்னு சொல்லுவோம். அவ்வளோ அற்புதமாக அதுக்கப்புறம் நடக்கிற காட்சிகள் படத்தை மிக அழகாக எலிவேட் பண்ணுது. நல்ல பாடன் யார், ஒண்டி முனி யார், ஒண்டி முனி என்கிற ஆட்டுக்கும் நல்ல பாடன் என்கிற ஒரு மனிதருக்கும் இடையில் இருக்கக்கூடிய விஷயம், அந்த வாழ்க்கை பின்னணி, அந்த ஊர் மக்கள் அந்த சிறுதெய்வ வழிபாட்டுக்காக அந்த குடியான மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது,
இந்த குடியான மக்களை வைத்துக்கொண்டு எப்படி ஏய்த்து பிழைத்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த பெரிய பண்ணாடி சின்ன பண்ணாடி என்கிற அந்த இரண்டு செல்வந்தர்கள். இதையெல்லாம் படத்தினுடைய ஒட்டுமொத்தமான கருவாக வைத்துக்கொண்டு நகர்த்தி இருக்கிறாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய இளையவர்கள் எப்படி இருக்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக படத்தில் எலிவேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு காட்சிகளையுமே ஒரு கிராமத்துக்குள் நம்ம வந்து வாழ்ந்த ஒரு நிறைவை கதை முழுக்க விரைவிருக்காங்க கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தினுடைய கதாபாத்திரங்களாக பரோட்டோ முருகேசன் அவர் தான் நல்ல பாடனாக நடிச்சிருக்கார். மனிதர் அப்படியே வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவருடைய உடல் மொழி, அவருடைய தோற்றம், அவருடைய பேச்சு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. அவர் நடிக்கிறாரா இல்லை அவரை அப்படியே விட்டுட்டு இவங்க திருட்டுத்தனமாக கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. பரோட்டோ முருகேசன் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான கதையை தூக்கி சுமக்கக்கூடிய ஆள். அவர் வந்து நல்ல பாடனாக நடிச்சிருக்கிறது ஒரு பக்கம் ஒண்டிமுனி என்கிற அந்த ஆட்டை தூக்கி தோளில் சுமக்கலை, கதையும் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே சொல்கிறோம். கண்டிப்பாக அவருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய விருதுக்குரிய படமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது. அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கார் மனிதர். இந்த படத்து முழுக்க வசனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொங்கு வட்டார மொழியினுடைய வட்டார வழக்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சாதாரண பேச்சு வழக்கில் இல்லாமல் அவர்கள் எப்படி பேசுவாங்களோ அந்த வசனங்கள் வழியாகவே அதை வந்து கொண்டு வந்திருக்கிறதும், அந்த வசன வெளிப்பாட்டு தன்மையில் பரோட்டோ முருகேசன் அடிச்சுக்கிறதுக்கு இன்னொருத்தர் வரணும். ஏன்னா ஏற்கனவே சாமி எனக்கு ஒரு உண்மை தெரியணும்னு சொல்லிட்டு முதல் மரியாதையில் வீராசாமி பேசியிருப்பார், மறைந்த பழம்பெரும் நடிகர். அவர் அப்படியே ரிசம்பிளன்ஸில் அவர் அப்படியே ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இருந்தது. ஒவ்வொரு காட்சியிலும் பார்க்கும்போது எனக்கு ஏகே வீராசாமியே ஞாபகத்தில் வந்த மாதிரியே இருந்தது. அவரை பார்க்கும்போதெல்லாம் பரோட்டோ முருகேசன் அந்த இடத்தில் ஏகே வீராசாமி இருந்திருந்தால் எப்படி இருக்கும், அதே உடல் மொழி, அதே போல் அந்த உடல் சுருக்கங்கள், அப்புறம் வந்து வேட்டி கட்டுறது, அந்த பேச்சு, அந்த தலைமுடி, அந்த தாடி, அந்த கரை படிந்த அந்த வெத்தலை பார்க்க கரையோடு இருக்கக்கூடிய அந்த வாய், சான்ஸே இல்லைங்க. ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கிறார் பரோட்டோ முருகேசன். அவருடைய மகளாக சித்ரா நடிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து ரொம்ப அழகாக ஒரு கிராமத்துக்கே உரிய ஒரு முகபாவத்தோட இந்த படத்தில் அவங்க தன்னுடைய ரோலை அழகாக பண்ணியிருக்காங்க. அவருடைய தம்பியாக, அதாவது நல்ல பாடனுடைய மகனாக வேலன் அந்த கதாபாத்திரத்துக்காக விஜய் நடிச்சிருக்கார். ஸோ விஜயன் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்கார். சித்ரா வந்து தங்கம், இவர் வந்து வேலன். ஸோ ரெண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரொம்ப அவங்களுடைய சின்ன வயசில் நடித்த பிள்ளைகளும் சரி, அது அப்படியே வளர்ந்ததுக்கு பிறகு பெரியவர்களாக ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காட்சி பின்னணியும் அவங்களுடைய நடிப்பும் சிறப்புன்னு சொல்லலாம். இப்போ தங்கத்துடைய சித்ராவுடைய கணவராக சேனாபதி நடிச்சிருக்கார். சேனாபதி வந்து ஒரு 4-5 காட்சிகளை வராரு. அப்படியே மனிதர் அப்படியே அந்த கிராமத்து தனத்திற்கே உரிய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னு சொல்லலாம். அதாவது தன் மனைவி கோச்சிட்டு வந்துடுவாங்க நல்ல படனுடைய வீட்டுக்கு. அவர் வந்து மனைவியை தேடி வருவார். அந்த வீராப்பு இருக்கும் இல்லையா, அப்படியே வீராப்பாக வருவார். அப்புறம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு சின்ன மனைவிக்கும் கணவனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன அந்யோன்யம், அந்த பேச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீரம் காட்டுவார்களே, தன்னுடைய மாப்பிள்ளை மிடுக்கு காட்டணுமே, அதனால் அந்த மிடுக்கு காட்டுறது. ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய நடிப்பில் ரொம்ப அழகாக காட்டியிருக்கார். அதுக்கு தாண்டி வேலன் அப்படி கதாபாத்திரத்தில் விஜயனுடைய நடிப்பு, ஒரு படத்தினுடைய அவருக்கு ஒரு காதல் பின்னணியும் கொடுக்குறாங்க. ரொம்ப அழகாக நடிச்சிருக்கார். இதை கடந்து சின்ன பண்ணாடி பெரிய பண்ணாடியில் பார்த்திங்கன்னா, பெரிய பண்ணாடி கார்த்திகேயன் வந்து அந்த அவருடைய அந்த ஒரு மிராசு, அந்த ஒரு பணக்கார திமிர் அப்படியே அந்த பேச்சிலையும் அந்த உடல்லையும் அந்த நடையிலையும் அழகாக வெளிப்படுத்தியிருக்கார். அதே போல் சின்ன பண்ணாடியாக முருகன் நடிச்சிருக்கார். அப்புறம் விகடன் ஒரு காமெடி சென்ஸாக ஒருத்தர் வராரு பங்காளி கேரக்டர்களில். அப்புறம் அதை தாண்டி ஒரு சில கேரக்டரில் கௌஷி, இப்படிலாம் வந்து இந்த படத்தினுடைய கதாபாத்திரங்களை வேலை வாங்கியிருக்கார் இயக்குனர். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களை அப்படியே நடிக்க வச்சா இல்லை, அப்படியே வாழ சொல்லிட்டு இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அப்படியே எடுத்திருக்காங்க. எந்த முகமும் சினிமாத்தனம் இல்லை. சினிமாவாக இதை பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஏமாந்து தான் போவோம். இது சினிமா இல்லை, இது வாழ்க்கை அப்படிங்கிறத கதாபாத்திர தேர்விலேயே வெளிப்படுத்தியிருக்கிறார் இயக்குனர் அப்படின்னே சொல்லணும். படம் முழுக்க வட்டார வழக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வசனத்தை பாராட்டியே ஆகணும். நம்ம ஓப்பனிங்கிலிருந்து ஆரம்பித்து படத்தினுடைய எண்ட் கார்டு வரைக்கும் வசனத்தால் இந்த படம் அப்படியே தூக்கி நிப்பாட்டுது. என்னென்னா, பொதுவாக இந்த பாலியல் சார்ந்த வசனங்களை பேசிக்கிற போது டபுள் மீனிங் அப்படின்னோட நம்ம வந்து முகம் சுழிப்போம் இல்லையா. இந்த படத்தில் அப்படி எல்லா இடங்களையும் போகிற போக்கில் அந்த மக்களுடைய பேச்சு வழக்கிலேயே அந்த பாலியல் விஷயங்களை தூவி இருப்பாங்க.
சின்ன பண்ணாடி பெரிய பண்ணாடியில் வந்து சின்ன பண்ணாடியுடைய மனைவி வந்து ஓப்பனிங் சீனில் பேசுவாங்க, என்ன படுத்துட்டியா, பகலானா மல்லாந்து படுத்துப்ப, நைட் ஆனால் குப்புறப்படுத்துப்பியா அப்படின்ட்டு. என்ன தான் குப்புறப்படுத்தாலும் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற மாதிரி. ஏன்னா நமக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட் சீன்லேயே காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கேரக்டர் அப்படியே எலிவேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், அந்த கிராம மக்கள்லாம் வருவாங்க. அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது அதில் கிராமத்தில் இருந்த கூட்டத்தில் இருந்து ஒருத்தர் சொல்லுவார், ஏன்டா சின்ன பண்ணாடிக்கு குழந்தை இல்லைன்னு இப்போ தான் தெரியுது, எல்லாமே ஆழமாக இருந்து உழுது அதனடா கிடைக்கும், அவர் பான்னு சோம்பலா போய் படுத்துக்கிறாரா என்னடா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர்கள் பேசும்பொழுது அந்த நகைச்சுவையோடு சேர்ந்த அந்த பின்னணி என்னன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி தங்கத்தினுடைய கணவர் இவர் வராரு, அவருடைய கணவர் வராரு. இப்போ சித்ராவும் சேனாபதியும் இருக்க அந்த இரவு காட்சியில் பார்த்திங்கன்னா அவர்களுக்குள் பேசக்கூடிய விஷயமும் பார்த்திங்கன்னா நகைச்சுவை மட்டும் இல்லை, ஒரு பாலியல் பின்னணியோடு அந்த விஷயத்தை வந்து வைக்கிறதும் ரொம்ப அழகு. நேர்ந்து விட்ட இந்த ஆட்டை ஊருக்கே விருந்து வைக்கணும்னு சொல்லிட்டு நல்ல பாடன் வந்து ஏற்பாடு பண்ணுறார். ஒரு வழியாக அது வந்து ஏற்பாடாகும். ஸோ அந்த ஏற்பாடாகும்போது இந்த ஆட்டை வந்து நேர்த்தி கடனுக்காக இழுத்துட்டு போவாங்க. அழைச்சிட்டு போகும்போது தன்னுடைய பேரனுடன் போகும்போது பேரன் கேட்பாப்பில், இந்த ஆட்டை எதுக்கு நம்ம பள்ளி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், இது மாதிரி உன் மாமா வந்து கிணத்துல விழுந்துட்டான், ஸோ அதனால் நான் வந்து சுவாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன், அதனால் நம்ம வந்து இதை வந்து பள்ளி கொடுக்கணும். அவள் ஆட்டுக்கு அவங்க அம்மா இருந்தால் வேண்டிப்பாங்க இல்லையா அப்படின்னா அவர் உடனே ஷாக் ஆகிடுவார். அந்த இடத்துல ஒரு வசனம் வரும், சின்ன கல்லை வச்சு நம்ம தொடச்சிக்கிட்டோம்னா கைதாண்டா நாரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது சாதாரண வசனம் இல்லை, கிராமத்திலே இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய புழக்கத்தில் இருக்கக்கூடிய வசனமாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் ஷாக் ஆகும். கடைசி சீனில் அந்த சின்ன பையனை மறுபடியும் ஒரு டைலாக் பேச விட்டுருப்பாங்க. அந்த டைலாக் வந்து படத்தினுடைய ஒட்டுமொத்தமான விஷயங்களையும் ரொம்ப தேட்டரே வந்து அப்ளாஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உணர்வீங்க. அந்த ஆடு அந்த ஒண்டிமுனியினுடைய சிலைக்கு பின்னணியிலேருந்து லேசாக காட்ட ஆரம்பித்த உடனே ஒருவேளை இந்த ஆட்டுக்குட்டியுடைய அம்மா வேண்டி இருப்பாங்களோ, அதனால தான் இது தப்பிச்சிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி அந்த பின்னணி துடிக்கக்கூடிய அந்த வசனம், ஹேட்ஸ் ஆஃப், சூப்பர், ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. இது மாதிரியான படத்தினுடைய காட்சிகளும் பின்னணியும் ரொம்ப அழகு. ஒவ்வொரு சீனுமே செதுக்கி இருக்கிறாங்க. ரொம்ப அழகாக ஒரு படத்திற்கு என்ன தேவையோ அத்தனையும் செஞ்சுருக்காங்க. படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் ஜேடி விமல் வந்து இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளராக தன்னுடைய வேலையை மிக அழகாக செஞ்சிருக்கிறார். அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய கரும்பு காடுகள், அப்புறம் வந்து தரிசு நிலங்கள், அப்புறம் மலை பின்னணியோட, அப்புறம் வந்து அந்த ஆடோடு போகும்போது அந்த பொட்டல் நிலம், இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக கையாண்டிருக்கார் கேமரா வழியாக. இந்த படத்தை கேமரா என்கிற ஒன்று வந்து ஒழுங்காக வேலை செய்யாமல் இருந்தால் படத்தை வந்து ஆர்டிஃபிஷியலிசத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துருக்கோம். இது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்கு காரணம் கேமராவும் ஒரு காரணம். ஜேடி விமலுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி படத்தொகுப்பாளர் சதீஷ் குரோசவா வந்து படத்தொகுப்பில் எடிட்டிங்கில் ரொம்ப அழகாக மெனக்கெட்டிருக்காருன்னே சொல்லணும். ஏன்னா காட்சியினுடைய பின்னணியில் எங்கேயுமே தொய்வு ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதும், ஓப்பனிங் சீனில் கொக்கை பூ போடுன்னு காட்டும்போது அந்த ஏரியல் வியூ ஷாட் காட்டும்போதும் சரி, அதே போல் அந்த ஆட்டை அழைச்சிட்டு போகும்போதும் சரி, ஊர் மக்களுடைய விழாக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயமாகட்டும் எல்லாமே சரியாக இருக்குது. அதே போல் எந்த காட்சியிலையுமே எந்த சீனையும் விட்டுறக்கூடாதுன்றதில் ஒரு நேர்த்தி இருக்குது. ஊருக்கே விருந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஊருக்கே விருந்து வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். அதில் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து நல்ல வீட்டில் வந்து கத்துவா, என்ன மட்டும் நீ கூப்பிடவே இல்லை, நான் இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக சண்டை போடும்போது அந்த இடத்துல அந்த நல்ல மகள் சித்ரா வந்து பேசுவாங்க. தங்கம் என்ன சொல்லுவாங்க, நான் தான் உன் வீட்டு வாசல் வந்து உட்காந்துனேன், அப்படியா உன் தம்பி வந்து சொல்லவே இல்லை, அவன் இப்போ போட்டி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான், நான் தான் பக்கத்து வீட்டில் சொன்னேன், எதிர் வீட்டில் தான் எனக்கு உனக்கு சண்டையாச்சு அப்படின்ட்டு இந்த அம்மா சொல்ல, எதிர் வீட்டில் சண்டைன்னு எனக்கு தெரியாது, அப்படியா சரி ஒன்றும் இல்லை, நானும் விருந்துக்கு வந்துடுறேன். ஸோ ஒரு சின்னதான கோபம் இருக்கும், ஆனால் அந்த கோபத்தை கடந்து வெளிப்படுத்தக்கூடிய அன்பு வேறு மாதிரி விஷயமே சொல்லுவேன். என்னென்னா ஊருக்கே விருந்து வைக்கணும்னு நினைக்கிறதும், ஊருக்கு விருந்துக்காக தன்னுடைய தங்கையை அழைக்க போகிற நல்ல பாடன், இப்படி படத்தினுடைய கதாபாத்திரங்கள் வந்து ஐயோப்பா நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இந்த படத்தில் கிடைச்சது. சினிமா என்கிற ஒன்றுக்குள் இந்த படம் வந்து தனித்துவமாக நிற்குதுன்னே சொல்லலாம். அதே போல் ஜேகே ஆண்டனி வந்து இந்த படத்துக்கான கலை வேலையை பண்ணியிருக்காரு. ஆர்ட் டைரக்ஷன், நல்ல படனுடைய வீடு, அதே மாதிரி அவங்க எங்கெங்கெல்லாம் பயன்படுறப்போ அந்த ஒரு ஊருக்குள்ளார ஒரு பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு டீ கடை, இந்த டீ கடையினுடைய 4-5 பேர் உக்காந்துருக்கிறது, அப்புறம் பொதுவாகவே நம்ம வந்து ஊருக்குள்ளே நுழையும் போது எதிரில் ஒரு சின்ன மாதிரி இருக்கும், அதில் உட்காந்துருப்பாங்க பெரியவங்க.
வெத்தலை பாக்கு போட்டுட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பின்னணிக்குள்ளே இருக்கக்கூடிய இடம், அதே போல் ஒண்டிமுனிக்காக வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய சிலைக்கு மத்தியில் அந்த கோவில் திருவிழாக்காக ஏற்பாடுகள் எல்லாமே வந்து ஆர்ட் டைரக்ஷனில் வந்து தனித்துவமாக செய்திருக்கிறார் ஆண்டனி. வாழ்த்துக்கள், ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. இந்த படத்துக்கு வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் வந்து சுகவனம் உண்மையாகவே இந்த படத்தை நல்ல அழகான ஒரு படமாக கொடுத்துருக்கிறார். நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு சினிமா என்கிற இலக்கணம், அதாவது இந்த படத்தில் பாட்டே இல்லை, அது ஒரு பெரிய விஷயம். பாட்டு இல்லாமல் இருந்தாலும் ஆர்ஆர் பண்ணியிருக்கிறது வழியாக தன்னை என்டிஆர் இசையமைப்பாளர் தனித்துவமாக தன்னை பார்க்க வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். நடராஜ சங்கரன் அவருடைய வேலையை அழகாக சுகவனம் வாங்கியிருக்கார். படத்தினுடைய பல இடங்களில் இந்த கொட்டடி சில விஷயங்கள், அப்புறமா வந்து இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண போகிற விஷயங்கள் எல்லாமே படத்திற்கு தேவையாக ரியலிஸ்டிக்காக சில விஷயங்கள் அப்படியே சவுண்ட் அப்படி விட்டுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அது சுகவனத்தினுடைய வேலை ப்ளஸ் என்டிஆருடைய இசை இரண்டும் கலந்து வேலை செஞ்சுருக்கு. அதே மாதிரி படத்தினுடைய வசனங்களில் கவனம் செலுத்தியிருக்கக்கூடிய சுகவனம், இது ஏற்கனவே வந்து கொட்டுக்காளி, ஜனா, இந்த மாதிரியான படங்கள் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட கூழாங்கல், இந்த மாதிரியான படங்கள் பார்த்து பழக்கப்பட்டு உலக சினிமா தரத்திற்கு தமிழ் சினிமா போய் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பாக ஒண்டிமுனியும் நல்ல பாடலும் போய் சேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும். சுகவனம் நீ எல்லாம் அழகாக பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக நல்ல பாடன் யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை கூட நிறைய ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த படத்திற்கு கிடைத்திருக்கிறது. அப்படிங்கும்போது உள்ளபடியாகவே சிறப்பான ஒரு திரைப்படமாக வந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஒண்டிமுனியும் நல்ல பாடனும் திருமலை ப்ரொடக்ஷனுக்காக கே. கருப்பசாமி தயாரித்திருக்கக்கூடிய இந்த படம் ஒரு வெற்றி திரைப்படம்னே சொல்லலாம். நீங்கள் போய் பாருங்கள், தியேட்டரில் ரொம்ப அருமையாக உணர்வீங்க. ஒரு படத்தை சினிமா என்கிற தளத்தில் இருந்து மாறி ஒரு அழகான திரைப்படத்தை ஒரு 121 நிமிஷம், ஏறக்குறைய 2 மணி நேரம் ஒரு படத்தை அமர்ந்து பாருங்கள். நல்ல ஒரு கிராம மக்களுடன் வாழ்ந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். கடைசி வரைக்கும் அந்த கிளைமேக்ஸ் படத்தினுடைய ஹைலைட். நான் கிளைமேக்ஸ் என்னன்றதை சொல்லலை. நேர்ந்து விட்ட ஒரு ஆட்டை காப்பாற்றுவதற்காக ஒரு மனிதன் எவ்வளோ போராடுறான் அப்படிங்கிறதும், ஒரு குடியான மக்கள் வந்து எப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க அப்படிங்கிறதும், அதற்கு பின்னணியில் இந்த ஊருக்கே விருந்து வைக்கணும்னு நினைக்கிறதுக்கும் அதுக்கிடையில் ஏற்படக்கூடிய போராட்டம், மன அழுத்தம் எல்லாத்தையும் தூக்கி ஒட்டுமொத்தமாக வச்சு எளிய மனிதர்களுடைய சிறுதெய்வ வழிபாட்டினுடைய பின்னணியும் சொல்லி படத்தை மிக அழகாக நேர்த்தியாக செதுக்கி இருக்கக்கூடிய இந்த குழுவினருக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தியேட்டரில் படத்தை பாருங்கள், நல்ல படம். மனசு விட்டு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருந்தால் கூட அழைச்சிட்டு போய் காட்டுங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை நம்மளுடைய சமூகத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. அதையெல்லாம் கடந்து தான் நம்ம போயிட்டுருக்கோம். பீட்சா சாப்பிட்டாலும் சரி, அதே போல் நம்ம வந்து என்னதான் வந்து மல்டிப்ளெக்ஸ்குள்ளே படங்களை பார்த்தாலும் சரி, இந்த மாதிரி எளிய மனிதர்களுடைய மண் சார்ந்த கதைகளை பார்க்கிற பொழுது வாழ்க்கை புனிதப்படும், உன்னதப்படும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த நேரத்தினுடைய வேண்டுகோளாக இருக்குது. ஸோ அருமையான ஒரு படத்தை பார்த்த திருப்தியுடன் உங்களுக்கு இந்த விமர்சனத்தை சொல்கிறேன். படத்தை பற்றிய நிறை குறைகளை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், சரியா? மீண்டும் அடுத்த ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.